Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹாலிகாப்டருக்குள்ள போய் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் யூடியூப்ல போயிட்டு ஹாலிகாப்டர்னு சொல்லிட்டு நம்ம சேனலை வந்து சர்ச் பண்ணா நம்மளோட வீடியோ வரும். அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டைரெக்டாக க்ரியேட் அக்கௌண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜில் நம்மளோட நேம், இமெயில், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டில் நமக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லையும் சேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு பை ரிஜிஸ்டரிங் யுவர் டீடைல்ஸ் யூ அக்ரி டு ஹாலிகாப்டர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்த உடனே நமக்கு சைன்இன் பேஜ் ஷோ ஆகும். அந்த சைன்இன் பேஜில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண கொடுத்த ஃபோன் நம்பர் அண்ட் நம்ம போட்ட பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீப் மீ சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைன்இனை கிளிக் பண்ணோன்னா டேரெக்டாக நம்மளோட ஹாலிகாப்டரோட ஹோம் பேஜ் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத இந்த சர்ச் பாரில் சர்ச் பண்ணி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணியும் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கஸ்டமரை எப்படி ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய ரைட் சைட் கார்னரில் இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் நமக்கு ஷோ ஆகும். இதில் ரெஃபர் அ கஸ்டமர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி நமக்கு ஷேர் வரும். இதில் இந்த லிங்க்கை நம்ம காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் போய் பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக இந்த வாட்ஸ்அப் ஐக்கானை கிளிக் பண்ணியும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஒரு கஸ்டமரை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி இந்த ஹாலிகாப்டருக்குள்ளே கொண்டு வர முடியும். இன்னைக்கு வீடியோல எப்படி நம்ம ஹாலிகாப்டர் ரெஜிஸ்டர் பண்றதுன்னு தெளிவா பார்த்துட்டோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.